நம்முடைய முன்னோர்கள் எப்படி குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கார்வெண்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் குர்ஆனுக்கு இல்லையே. அபா யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா 6 வயசு பையன் கொண்டு போய் அவங்க அம்மா விட்டுட்டு ஆபீஸ் ஆனதுக்கு பிறகு தான் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிருச்சு. 6 வயசு பையன் ஆபீஸ் ஆகிற வரைக்கும் இருப்பானே. ஒரு வாரத்திலே நான் கிளம்புறேன்ட்டான் அபா யஸீதுல் பிஸ்தாமி. நான் கிளம்புறேன்ட்டாங்க, 6 வயசு. அப்போ உஸ்தாது சொன்னார், அப்படிலாம் விட முடியாது, 1 மணி நேரம் டைம் தர்றேன், அதில் ஒரு ஜூஸு மனப்பாடம் பண்ணிட்டு வந்தால் நான் உன்னை விட்றேன்னு. 1 மணி நேரத்தில் ஒரு ஜூஸு மனப்பாடம் பண்ண முடியுமா? இல்லையா? நம்மள 70 வயசு கிழவனு கூட 4 சூறாவில் தான் ஓடிட்டு இருக்கு வண்டி. 70 வயசு கிழவன் கூட இன்னைக்கு 4 சூறா தான், அதை தாண்டி ஓடாது. குல்லுவல்லா, குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ், அல்ஹம்து சூறா, இந்த 4 தாண்டாது. 6 வயசு பையன் 1 மணி நேரத்தில் ஒரு ஜுசு சென்றார்கள். அபா யஸீத் பள்ளிவாசலுக்குள்ள போனாரு, 2 ரக்காத் தொழுதாரு, அந்த பிஞ்சு கையில துவா செஞ்சாரு. 30 ஜுசுக்களை ரசூலின் உள்ளத்தில் போட்ட இறைவா, எங்க அம்மா பார்க்க போகணும், ஒரு ஜுசுவை என் உள்ளத்துல போடு, ஒரு ஜுசுவை என் உள்ளத்துல போடு என்று குர்ஆனை எடுத்து புரட்டுகிறார். 1 மணி நேரத்தில் ஒரு ஜுசுவை மனனம் செய்கிறார். உஸ்தாதிட்ட போய் சொன்னாரு, நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் கேளுங்க. உஸ்தாது கேட்பாரா, சும்மா சொல்லாதரா விட்றா, இல்லை நான் மனப்பாடம் பண்ணிட்டு கேளுங்க. ஓத சொல்லுகிறார். ஒரு பிழை இல்லை. 6 வயசுல 1 மணி நேரத்தில் ஒரு ஜுசு, ஒரு பிழை இல்லை. வேற வழி இல்லை. உஸ்தாது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும்ல. ஒரு பையனை போட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அபா யஸீதுல் பிஸ்தாமி வீட்டுக்கு செல்கிறார். கதவை தட்டுகிறார். அம்மா, உங்க மகன் அபா யஸீத் வந்திருக்கிறேன், அம்மா உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். 20 தடவை தட்டினாரு, அம்மா திறக்கவே இல்லையே. என் பிள்ளை ஆபீஸ் ஆகாம வரமாட்டான், என் பிள்ளை ஆபீஸ் ஆகாம வரமாட்டான், என் பிள்ளை ஆபீஸ் ஆகாம வரமாட்டான், என் பிள்ளை ஆபீஸ் ஆகாம வரமாட்டான். திறக்கவே இல்லை. தோற்று போன அபா யஸீதுல் பிஸ்தாமி ஆபீஸாகி ஆலிமாகி எல்லா திறமைகளையும் பெற்று தாயிடத்திலே போய், அம்மா நீங்க என்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் பெற்று வந்திருக்கிறேன், இப்பொழுது உங்களின் பொருத்தம் தான் எனக்கு வேண்டும் என்று கேட்டார்களே. அந்த தாய் எங்கே? இங்க மதரசாக்கு அனுப்பிச்ச உடனே 1/2 மணி நேரம் கூட ஆகாது, வேணும் வந்துருச்சு ஹஜ்ரத், சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்க ஹஜ்ரத்.